அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்று நாம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மடவார் வளாகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி உடனுரை சிவகாமி அம்பாள் தரிசனம் கொடுக்குறாங்க. இந்த கோவிலில் என்ன விசேஷம் என்றால், ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் இந்த இடத்திற்கு வந்திருக்காங்க. அப்போது அவர்களுக்கு பிரசவம் பார்க்க அவங்க தாயார் வருவதற்கு சற்று நேரமானதால் வைத்தியநாத சுவாமியே தாயாக வந்து அப்பெண்மணிக்கு பிரசவம் பார்த்தார் மற்றும் பூமியை கீறி நீரை வரச் செய்தார். அந்த நீரை அந்த பெண்மணிக்கு அருந்தவும் செய்தார். ஆகையால் அந்த தீர்த்தத்தின் பெயர் காயக்குடி ஆறு என்று அழைக்கப்பட்டது. மற்றும் நாயக்கர் மன்னர், அந்த மன்னருக்கு தீராத வயிற்றுவலி. அந்த வயிற்றுவலியை போக்குவதற்காக வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்ய யானை தந்தத்தினால் ஆன பல்லக்கில் அவர் பயணம் செய்கிறார். வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்து சிவகங்கை என்று தீர்த்த குளம், அந்த தீர்த்த குளத்தில் அகத்தியர் பெருமான் தன்னுடைய கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தை சிவகங்கை குளத்தில் ஊற்றினார். யார் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ இந்த சிவகங்கை குளத்தில் 48 நாட்கள் தொடர்ந்து தங்கி குளித்து வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்யும் பொழுது உடலில் இருக்கும் நோய் அகற்றப்படுகிறது. இங்கு வைத்தியநாத சுவாமி நோய் தீர்க்கும் பெருமானாக காட்சி தருகிறார். தலவிருட்சம், வன்னிமரம். இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் கோபுரத்தில் சிலையே இருக்காது, வெறும் பிளெயினாக தான் இருக்கும் இந்த கோவில் கோபுரம். அது ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தது. மற்றும் விநாயகர், முருகர், நவகிரகம், சனி பகவானுக்கென்று தனி சன்னதி உள்ளது. இங்கு காட்சி அளிக்கக்கூடிய நடராஜ பெருமான் ஒரே கல்லிலால் ஆன 10 அடி உயரத்தில் காட்சி அளிக்கிறார். மிகவும் சிறந்த ஸ்தலமாக உள்ளது. யார் ஒருவர் நோயினால் அவதிப்படுகிறார்களோ அவர்கள் இத்தலத்திற்கு சென்று வைத்தியநாத சுவாமியை உடனுரை சிவகாமி தாயாரை தரிசனம் செய்யும் பொழுது நாம் உடலில் உள்ள நோய்கள் அகலும். ஆகையால் இந்த கோவிலுக்கு சென்று அடியேன் நேற்று இந்த வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்தேன். நீங்களும் இந்த வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்து அனைத்து பயனும் பெறுவீர். நன்றி, வணக்கம்.